ஹாய். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அபெக்ஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன? இந்த அபெக்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி சேல்ஸ்ஃபோர்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, அபெக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அபெக்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் சிமிலர் டூ வேரியபிள். எப்படி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவீங்களோ, அதே மாரி தான் அபெக்ஸ் ப்ராப்பர்ட்டியும். 2மே எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணணும். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீடோட வேல்யூவ ஸ்டோர் பண்ணணும். லீடோட அமௌண்ட்ட ஸ்டோர் பண்ணணும். லீடோட நேம ஸ்டோர் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். சிமிலர்லி ப்ராப்பர்ட்டியும் எதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம்? வேல்யூஸ ஸ்டோர் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ண போறோம். அபெக்ஸ் கிளாஸ்க்குள்ளாடி. பட் மேஜர் டிஃபரன்ஸ் அபெக்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இட் சப்போர்ட்ஸ் ரைட்டிங் பிசினஸ் லாஜிக் இன் யுவர் கோட் இன்டு யுவர் ப்ராப்பர்ட்டி பிஃபோர் இட் இஸ் ஆக்சஸ்ட் ஆர் செட்டப். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளாடி நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூவை செட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ பிஸ்னஸ்க்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ண முடியும், கஸ்டமைஸ்டு லாஜிக் எழுதி அந்த வேல்யூவை செட் பண்ண முடியும். ஓகே, அது நமக்கு என்ன எங்கே பண்ண முடியாது, நம்மளோட வேரியபிளில் பண்ண முடியும். வேரியபிளில் நம்ம வந்து இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ்டாக வேல்யூ செட் பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஃபங்க்ஷனுக்குள்ளாடி நம்ம போய் கண்டிஷன் இஃப் கண்டிஷன்லாம் எழுதி தான் நம்ம எழுதுவோம். இங்கே ஃபங்க்ஷனுங்கிறது தேவையில்லை. ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளாடி நம்ம என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் லாஜிக் நம்ம எழுதிக்க முடியும். ஸோ மேஜர் யூஸ் கேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் ஃபோர்ஸ் பேஜஸில் தான் அதிகமாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு விஎஃப் பேஜ்னு எடுத்துக்கோம். ஒரு விஎஃப் பேஜ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷுவல் ஃபோர்ஸ் பேஜ் சிமிலர் டு HTMLனு வச்சுக்கோமே, ஃபார் சிம்பிளிசிட்டிக்காக சொல்கிறேன். ஒரு விஷுவல் ஃபோர்ஸ் பேஜ் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி ஒவ்வொரு விஷுவல் ஃபோர்ஸ் பேஜுக்கும் நீங்கள் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அபெக்ஸ் கிளாஸ் வச்சுருப்பாங்க. அதை ஜென்ரலாக இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அபெக்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அபெக்ஸ் கிளாஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அபெக்ஸ் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அபெக்ஸ் கிளாஸுக்கு உள்ளாடி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோம். ஐ ஹாவ் ஏ டேட்டா. இந்த டேட்டாவை எனக்கு வந்து விஎஃப் பேஜில் ரெண்டர் பண்ணணும், தட் இஸ் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கண்டிப்பாக இந்த டேட்டா இது எப்படி தான் எங்கே தான் இருந்திருக்கணும், ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளாடி தான் இருந்திருக்கணும். சப்போ விஎஃப் பேஜில் ஒரு டேட்டாவை ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணுறோம் அப்படின்னா, பேக்கெண்டில் இருந்து அபெக்ஸ் கிளாஸில் உள்ள ஒரு டேட்டாவை விஎஃப் பேஜில் கொண்டு போய் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டேட்டா எப்படி இருந்திருக்கணும், ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் இருந்திருக்கணும். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸில் அபெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுற ஏரியா. விஷுவல் ஃபோர்ஸ் பேஜ் வரும்போது வில் பி யூசிங் த அபெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. பட் விஷுவல் ஃபோர்ஸ் பேஜில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதே கான்செப்டை உங்களோட நார்மல் அபெக்ஸ் கிளாஸஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன் மோர் பியூட்டி வித் அபெக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இந்த அபெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியாகவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். தட் இஸ் யூசர்ஸ் கேனாட் செட் வேல்யூ. யூசரால் என்ன பண்ண முடியாது, வேல்யூ செட் பண்ண முடியாது. கோடில் நம்ம என்ன வேல்யூ செட் பண்ணுறோமோ அந்த வேல்யூஸை என்ன பண்ணிக்க முடியும், யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தட் இஸ் கால்டு ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி. இப்போ சின்டாக்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் சின்டாக்ஸ் வைஸ் கம்பேரிசன் பிட்வீன் வேரியபிள் அண்ட் ஏ ப்ராப்பர்ட்டி. ஒரு வேரியபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, ஆக்சஸ் மாடிஃபயர் பப்ளிக்கா ப்ரைவேட் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டேட்டா டைப் நம்ம கொடுப்போம். ஸோ இன்டிஜரா டெசிமலா பூலியனா அப்படிங்கிறது, அண்ட் தென் வேரியபிள் நேம். ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் அப்படியே எங்கே இருக்கும், ப்ராப்பர்ட்டியில் இருக்கும். ப்ராப்பர்ட்டினா இதே மாதிரி தான், ஸ்கோப் இருக்கும், ரிட்டர்ன் டைப் இருக்கும், அண்ட் தென் அதோட டேட்டா டைப் இருக்கும், அண்ட் தென் வேரியபிள் நேம் இருக்கும். அலாங் வித் தேட் எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோமோ அதே மாதிரி கர்லி பிரேசஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான மெத்தட் வச்சுருப்பாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கெட் அப்படிங்கிறது, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் அப்படிங்கிறது. பேர்ல இருந்தே நமக்கு தெரியுது, ரைட்? ஸோ லெட் மீ டேக் யூ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடு. அடுத்த ஸ்லைடில் இதை பற்றி இன்னும் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அபெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஹேவ் டூ மெத்தட்ஸ். அந்த மெத்தட்ஸை வந்து டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஆக்சஸஸ் இருக்குது, கெட் அண்ட் செட். செட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, ப்ராப்பர்ட்டியில் ஒரு வேல்யூவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த செட் மெத்தட் தான் கால் ஆகும். செட் மெத்தட் மூலமாக தான் வேல்யூ செட் ஆகும். கெட் மெத்தட் ஒரு வேல்யூவை செட் பண்ணிட்டீங்க, அந்த வேல்யூவை திருப்பி எடுக்கணும், அந்த வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணணும், இல்லை ஒரு கால்குலேஷன் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆக்சஸ் தி வேல்யூ, ரைட்? அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய கெட் மெத்தட் ரன் ஆகும். அப்போ இந்த கெட் மெத்தட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கெட் மெத்தட் எப்போவுமே என்ன இருக்கும், கெட் மெத்தடுக்குள்ளே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வச்சாகணும். ரிட்டர்ன் இருந்தால் தான் வேல்யூ வெளியே எடுத்துகிட்டு போக முடியும், ரைட்? ஸோ அந்த கெட் மெத்தட் ஜென்ரலி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய வேல்யூவை
எடுத்துட்டு போகிறதுக்கு, வெளியே கொண்டு போய் யூசருக்கு கொடுக்கறதுக்கு. இட் வில் ரிட்டர்ன் த வேல்யூ விச் இஸ் ஸ்டோர்ட் இன் த ப்ராப்பர்ட்டி. ஸோ யூ ஷுட் ஹாவ் ஏ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஸோ எப்படி ஒரு பேசிக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஒரு அபெக்ஸ் கிளாஸ்க்குள்ளே தான் எழுத முடியும். ஸோ யூ நீட் அன் அபெக்ஸ் கிளாஸ். இந்த அபெக்ஸ் கிளாஸ்க்குள்ளாடி ஆக்சஸ் மாடிஃபயர், ரிட்டர்ன் டைப், ப்ராப்பர்ட்டி நேம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். கெட் மெத்தட் இருக்கும், செட் மெத்தட் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஸ்கவுண்ட் ப்ராப்பர்ட்டி எனக்கு கிரியேட் பண்ணணும். இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இதை நான் ஹேண்ட்ஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் மீ ட்ரை டு கிரியேட் அன் அபெக்ஸ் கிளாஸ். நான் ஒரு அபெக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸோட பேர் டிஸ்கவுண்ட் யூட்டிலிட்டின்னு வச்சுக்கோ. டிஸ்கவுண்ட் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி ரைட். லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ். டிஸ்கவுண்ட் யூட்டிலிட்டி. இதுக்குள்ளே நமக்கு என்ன வேணும், ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு ஆக்சஸ் மாடிஃபயர் நான் பப்ளிக்னு கொடுக்குறேன். இது வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அடுத்து இது வந்து டிஸ்கவுண்ட். ஸோ அதோட டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு கீப் இட் அஸ் எ டிஸ்கவுண்ட். அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே இமீடியட்டாக யூ கேன் கோ ஃபார் எ கெட் அண்ட் யூ கேன் கோ ஃபார் எ செட். கெட் செட் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு அனானிமஸ் விண்டோவில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 10, 20ன்னு ஒரு வேல்யூ செட் பண்ணுறீங்கன்னா, இமீடியட்டாக உங்களுக்கு என்ன கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் மெத்தட் கால் ஆகும். செட் மெத்தடில் எது செட் பண்ண போகிறீங்க, டிஸ்கவுண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியை செட் பண்ண போகிறீங்க. எங்கேருந்து செட் பண்ண போகிறீங்க, வேல்யூங்கிற வேரியபிள். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், வேல்யூங்கிற வேரியபிள் எங்கேயுமே டிக்ளேர் பண்ணலையே. இது அபெக்ஸ் கம்பைலர் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த இந்த ஒரு வேரியபிள். ஸோ நீங்கள் ஒரு வேல்யூவை செட் பண்ணும்போது வேல்யூ ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும், இந்த வேல்யூங்கிற வேரியபிளில் இருக்கும். இங்கேருந்து எங்கே காப்பி ஆயிரும், உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு காப்பி ஆயிரும். இதை நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, திஸ் இஸ் ஹவு எ பேசிக் செட் மெத்தட் வில் லுக்ஸ் லைக். கெட் மெத்தட் என்ன பண்ணும், வேல்யூவை வெளியே எடுத்துகிட்டு போகணும். அப்போ டெஃபினட்டாக இட் ஷுட் ஹாவ் எ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் வேல்யூ எங்கே இருக்குது, டிஸ்கவுண்ட்டுங்கிற என்னோட ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஐ ஹாவ் டு ஹாவ் எ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். இந்த டிஸ்கவுண்ட் யூட்டிலிட்டி ரைட், இந்த கிளாஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த காப்பி பண்ணிவிட்டு இந்த கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ டிஸ்கவுண்ட் யூட்டிலிட்டி. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண வேண்டியதுதான், இந்த டிஸ்கவுண்ட்டுங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு வேல்யூ செட் பண்ண வேண்டியதான். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ செட் பண்ண போகிறேன். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ இப்போ நான் இந்த லைன் செகண்ட் லைன் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் மெத்தட் கால் ஆயிரும். செட் மெத்தடில் 20 அப்படிங்கிறது இந்த வேல்யூங்கிற வேரியபிளில் வந்து இருக்கும். இங்கேருந்து அது எங்கே காப்பி ஆயிரும், டிஸ்கவுண்ட்டுக்கு காப்பி ஆயிரும். ஸோ டிஸ்கவுண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியில் இந்த லைன் நம்பர் 2 எக்ஸிக்யூட் ஆகி முடியும் போது என்ன வேல்யூ இருக்கும், 20ன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி கரெக்டாக செட் ஆகிருக்கா இல்லையா, இது எனக்கு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ சிஸ்டம் டாட் டிபக், ப்ராப்பர்ட்டியோட பேர் டிஸ்கவுண்ட். லைன் நம்பர் 3 இது எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன நடக்கும், இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணுறீங்க. ரிட்ரீவ் பண்ணும்போது கெட் மெத்தட் கால் ஆகும். கெட் மெத்தடில் என்ன இருக்குது, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். டிஸ்கவுண்ட்டில் என்ன செட் பண்ணீங்க, 20 செட் பண்ணீங்க. ஸோ அந்த 20 வந்து என்ன ஆயிரும், ரிட்டர்ன் ஆயிரும். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு லைன் நம்பர் 3ல் 20 அவுட்புட்டாக வந்திருக்கா, ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 20 ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ கரெக்டாக செட் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இப்போ எனக்கு என்ன செட் ஆகிருக்கும், எந்த வேல்யூமே செட் ஆகிருக்காது. ஸோ இப்போ நீங்கள் அதில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல் வேல்யூ தான் இருக்கும். பிகாஸ் நம்ம எந்த வேல்யூமே ஸ்டோர் பண்ணல ரைட்டு டிஸ்கவுண்ட்டுக்கு. அப்போ பை டிஃபால்ட் த ப்ராப்பர்ட்டி வில் ஹாவ் எ நல். ஓகே, ஸோ இதுதான் எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்ணுறது வித் த ஹெல்ப் ஆஃப் கெட் அண்ட் செட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் அபவுட் எ செட். இப்போ செட்டில் வந்து நான் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் லாஜிக்கும் இல்லை இல்லையா. சிம்பிளாக நான் செட்டில் என்ன பண்ணியிருந்தேன், ஸோ சிம்பிளாக செட்டில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வேல்யூவை தான் நான் என்ன பண்ணியிருந்தேன், அசைன் பண்ணியிருந்தேன் ரைட். அப்போ வேல்யூவை அசைன் பண்ணுறது பை டிஃபால்ட்டாகவே நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செட் மெத்தட் இந்த மாதிரி பிளாங்காகவே நீங்கள் விட்டுறலாம். செட்டுக்கு எந்த டெஃபினிஷனுமே வைக்க வேண்டாம். பிகாஸ் எந்த ஒரு பிஸ்னஸ் லாஜிக்குமே இல்லை, வர்ற வேல்யூவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். அப்போது அபெக்ஸில் டாக்குமெண்டேஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக ரைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக செட் செமிகோலன் கொடுத்துருங்க, அதே வேலை தான் நடக்கும். என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக இதுக்கு எந்த கோடும் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டு தானே அப்படின்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், வி வில் செக் திஸ்.
ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டியில் செட் மெத்தட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த செட் மெத்தடை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கமெண்ட். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த செட் மெத்தடை நான் என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். செட்டுங்கிறது இல்லை, அதுக்கு பதில் செட்டுங்கிறது கண்டிப்பாக வச்சே ஆகணும். ஸோ நான் செட் வச்சு டெஃபினிஷன் வைக்கல, வெறும் செமிகோலன் மட்டும் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த லைன் நம்பர் 2 எக்ஸிக்யூட் ஆகும்போது இன்டர்னலாகவே என்ன தான் நடக்கும், இதுதான் ப்ராசஸ் நடக்கும். செட் செமிகோலன் போட்டிங்க, இட் மீன்ஸ் தட் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த 20ங்கிற வேல்யூ எங்கே போயிருக்கும், டிஸ்கவுண்ட்டுக்கு போயிருக்கும். ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 20க்கு பதில் நான் இப்போ 13 கொடுக்குறேன், 13 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 30 கரெக்டாக டிஸ்கவுண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ டிபக் ஒன்லி பார்க்குறேன், டிஸ்கவுண்ட்டில் 30 ஸ்டோர் ஆகிருக்கு, நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கிது. ஸோ இங்கே நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செட்டுங்கிற மெத்தடுக்குள்ளே எந்த ஒரு பிஸ்னஸ் லாஜிக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக செட் செமிகோலன்னு என்ன பண்ணிக்க முடியும், முடிச்சுக்க முடியும். இந்த மாதிரி டெஃபினேஷனை உட்காந்து எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் இதுதான் பின்னாடி நடக்கிற வேலையும் கூட. அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி. சம்டைம்ஸ் இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து யூசர் செட் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது டிஸ்கவுண்ட்டை வந்து யூசர் அனானிமஸ் விண்டோவில் வந்து 2013 செட் பண்ணாங்க. சில டைமில் நமக்கு எப்படி சினாரியோ வரும்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸை ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியாக க்ரியேட் பண்ணணும். தட் இஸ் ப்ரோக்ராமில் நான் வந்து என்ன டிஸ்கவுண்ட் செட் பண்ணுறனோ அதுதான் டிஸ்கவுண்ட். யூசர் என்ன பண்ணக்கூடாது, செட் பண்ணக்கூடாது, டிஸ்கவுண்ட்டை செட் பண்ணக்கூடாது. தட் இஸ் யூ வாண்ட் டு கிரியேட் எ ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி. பட் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம், ஆனால் வேல்யூஸ் என்ன பண்ண முடியாது, அனானிமஸ் விண்டோவிலேருந்து அசைன் பண்ண முடியாது. ஸோ ஹவு டு அச்சீவ் திஸ், ரொம்ப சிம்பிள். இந்த செட் மெத்தடை நீங்கள் ப்ரைவேட்னு வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பிகம் ஏ ரீட் ஒன்லி. பிகாஸ் இந்த மெத்தட் ப்ரைவேட் மெத்தடாக இருக்குது, இந்த செட் மெத்தட். அப்போ இதை வெளியே இருந்து என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களோட பப்ளிக், உங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஸ்கோப் எப்படி தான் இருக்கணும், ஆக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்னு இருக்கணும். அப்போ தான் வெளியே இருந்து அவங்க என்ன பண்ண முடியும், பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். வெளியே இருந்து செட்டு தான் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஸ்கோப்பை நான் என்ன பண்ணுறேன், ப்ரைவேட்டுன்னு பண்ணிட்டேன் அப்படின்னா இது ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். இதை நம்ம என்ன பண்ணிடலாம், டெமோ மூலமாக நம்ம பார்க்க முடியும். ஸோ லெட் மீ ட்ரை டு ரிமூவ் திஸ் லைன். ஸோ இந்த செட்டை வந்து நான் எப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரைவேட்டுன்னு மாற்றிடுறேன், ப்ரைவேட் சேவ் பண்ணிடுறேன், ப்ரைவேட் மாற்றி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட அனானிமஸ் விண்டோவில் லைன் நம்பர் 2ல் நான் என்ன பண்ணுறேன், வேல்யூவை செட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் லைன் நம்பர் 8ல் பாருங்கள், இந்த செட் மெத்தட் எப்படி இருக்குது, ப்ரைவேட்டுன்னு இருக்குது, தட் இஸ் ரீட் ஒன்லின்னு இருக்குது. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்னோட கோடு எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாம். எக்ஸிக்யூட் ஆகலை, ரைட், எரர் வந்துடுச்சு நமக்கு. வேரியபிள் இஸ் நாட் விசிபிள், இந்த வேரியபிள் இல்லைன்னு சொல்லுது. ஏன் வேரியபிள் இல்லைன்னு லைன் நம்பர் 2ல் சொல்லுது, பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் டு செட் த வேல்யூ ஃபார் தி ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவை செட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, த ப்ராப்பர்ட்டி இஸ் எ ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி. இது என்ன ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் எ ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி பிகாஸ் வி ஹாவ் எ செட். அப்போ நம்மளால் வேல்யூ செட் பண்ண முடியாது. அப்போ நான் இப்போது வேல்யூ செட் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணி பார்த்தா நல் வந்திருக்கும். நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக 20ங்கிறது தான் டிஸ்கவுண்ட் அப்படின்னு செட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் த லாஜிக் ஹியர். ஸோ இதுதான் நம்ம சொன்னது, ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளாடி யூ கேன் ரைட் த பிஸ்னஸ் லாஜிக். நம்ம இப்போ என்ன லாஜிக் எழுதியிருக்கோம், சிம்பிள் லாஜிக் எழுதியிருக்கோம். டிஸ்கவுண்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ 20 அப்படிங்கிற லாஜிக் எழுதிட்டோம். அப்போ யூசரால் வேல்யூ செட் பண்ண முடியாது, பட் அவங்க இந்த டிஸ்கவுண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், இந்த கெட் மெத்தடுக்குள்ளே என்ன டெஃபினிஷன் எழுதியிருந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த கோடு சேவ் ஆகலை, ஸோ தேட்ஸ் வை வி ஆர் கெட்டிங் எ நல். ஸோ லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் பீஸ் ஆஃப் கோட். சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன வந்திருக்கும், 20ன்னு வந்திருக்கும், ரைட். ஸோ என்ன இப்போ லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறது, அதுக்கப்புறமா ஒரு டிஃபால்ட் வேல்யூ எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து ஒரு பிஸ்னஸ் யூஸ் கேஸ் எடுத்துக்கோம். ஒரு பிஸ்னஸ் யூஸ் கேஸை எடுத்துட்டு எப்படி நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் யூஸ் கேஸை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் எ பிஸ்னஸ் யூஸ் கேஸ். We are asked to create a property named counter in Apex class. Apex class உள்ளாடி கவுண்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கவுண்டருங்கிற ப்ராப்பர்ட்டி த வேரியபிள் ஷுட் பி ஆக்சஸபிள் அவுட் சைட் த அபெக்ஸ் கிளாஸ். அதாவது இந்த கவுண்டருங்கிற ப்ராப்பர்ட்டி எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும், அவுட் சைட் த கிளாஸ். கிளாஸ்க்கு வெளியே இருந்து அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அல்லது ஒரு ப்ரோக்ராம் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெஸ்ட்ரிக்ட் யூசர்ஸ் ஃப்ரம் செட்டிங் அப் வேல்யூ ஃபார் த ப்ராப்பர்ட்டி. யூசர் என்ன பண்ணக்கூடாது, இந்த கவுண்டருங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ செட் பண்ணக்கூடாது. அப்போ அது வந்து கண்டிப்பாக எப்படி தான் இருக்கணும், ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கணும். அப்புறம் இந்த கவுண்டர் எப்படி செட் பண்ணுறது, இங்கே தான் பிஸ்னஸ் லாஜிக்.
என்ன கொடுத்துருக்காங்க? ஈச் அண்ட் எவரி கால் ஆர் ஆக்சஸ் த ப்ராப்பர்ட்டி ஷுட் இன்க்ரிமெண்ட் த வேல்யூ பை 1. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவை இந்த கவுண்டருங்கிற ப்ராப்பர்ட்டியை நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணுறீங்க இல்லை ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதோட வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூலேருந்து ஒன்றா என்ன ஆகிட்டே தான் இருக்கணும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த கவுண்டர் ஆட்ரிபியூட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். செகண்ட் டைம் அதை ஆக்சஸ் பண்ணுறீங்க, ஆக்சஸ் மீன்ஸ் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கோமே, இப்போ வேல்யூ எப்படி இருக்கணும், 2ன்னு இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறுமா? மாறாது. நம்ம தான் நம்மளோட லாஜிக் எழுதணும். ஸோ திஸ் இஸ் வயர் கம்ஸ் தி ப்ராப்பர்ட்டி கெட் மெத்தட், ரைட்? கெட் மெத்தட்குள்ளே நம்ம நம்மளோட ஓன் டெஃபினேஷன் எழுதி ஒவ்வொரு தடவை கால் பண்ணும்போதும் இந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி எழுதலாம். எப்படி இதை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு இன்னும் ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். அந்த கிளாஸில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை எழுதி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீ அபெக்ஸ் கிளாஸ் எழுதிக்கிறேன். அபெக்ஸ் ப்ராப் டெமோ. Let me keep it as Apex prop demo. ஒரு அபெக்ஸ் கிளாஸ் எழுதிட்டேன். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பப்ளிக், அந்த ப்ராப்பர்ட்டியோட டேட்டா டைப் இன்டிஜர், ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து கவுண்டர். ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னாலே இமீடியட்டாக நம்ம என்ன எழுதுவோம், ஒரு கெட் மெத்தட் எழுதுவோம் அண்ட் இமீடியட்டாக ஒரு செட் மெத்தட் எழுதுவோம். கெட் மெத்தட்குள்ளே டெஃபினெட்லி யூ ஷுட் ஹாவ் எ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் ரிட்டர்ன் கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் எதை ரிட்டர்ன் பண்ணுவீங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை ரிட்டர்ன் பண்ணுவீங்க. இது வந்து டிஃபால்ட்டு டெம்ப்ளேட். ப்ராப்பர்ட்டின்னு எடுத்தாலே இப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். அப்போ அதனால் ப்ரைவேட் மெத்தடை நம்ம வந்து எப்படி கொடுத்துறோம், செட் மெத்தடை நம்ம எப்படி கொடுத்துறோம், ப்ரைவேட்டாக கொடுத்துறோம். இப்போ நம்ம லாஜிக் வரும். ஒவ்வொரு தடவை இதை ஆக்சஸ் பண்ணும்போதும் இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் ப்ளஸ் 1. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ 1ன்றது அடுத்து 2ன்னு மாறும், அடுத்து 3ன்னு மாறும், அந்த மாதிரி மாறிட்டே போகும். ஆனால் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் எந்த வேல்யூயும் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ நல். அப்போ ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது நல் ப்ளஸ் 1 உங்களுக்கு என்ன வந்துடும், எரர் வந்துடும். அப்போது நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு லாஜிக் இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன எழுதுறேன்னு பாருங்கள். கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு நல். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நல்லான்னு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு டிஃபால்ட் வேல்யூவாக 0வை செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், ஒருத்தர் கவுண்டருங்கிற ஆட்ரிபியூட்டை ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நல்லுன்னு தான் இருக்கும், பிகாஸ் வேல்யூ எதுவுமே செட் ஆகலை. அப்போது இந்த கவுண்டரோட வேல்யூ 0ன்னு மாறிடுச்சு. அடுத்து 0 + 1 1. ஃபஸ்ட் டைம் ஆக்சஸ் பண்ணும்போது 1. செகண்ட் டைம் ஆக்சஸ் பண்ணுறீங்க, கவுண்டர் நல்லுன்னு இருக்குமா, இல்லை. ஸோ லைன் நம்பர் 6 எக்ஸிக்யூட் ஆகாது. 7க்கு போயிடும், 1 + 1 2. அடுத்த டைம் ஆக்சஸ் பண்ணும்போது 3. இப்படி ஒவ்வொரு தடவை கால் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டி அதோட வேல்யூஸை 1 பை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். இதை நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த கிளாஸோட நேம் எடுத்துக்குவோம், அபெக்ஸ் ப்ராப் டெமோ. இந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு நியூ அபெக்ஸ் ப்ராப் டெமோ. ஓகே, டெமோ ஆப்ஜெக்ட் எடுத்தாச்சு. இனி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் counter is equal to 10. இப்படி செட் பண்ணால் we will get an error because it's a read only property. நம்மளால் இப்படி பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், டீபக் பண்ணி காட்டுறோம். ஸோ சிஸ்டம் டாட் டீபக் ஆக்சஸ் பண்ணுறேன், இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ண முடியும். கெட் மெத்தட் வந்து நமக்கு என்ன பண்ணும், அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஓபிஜே டாட் என்னோட ப்ராப்பர்ட்டியோட பேர் என்ன, கவுண்டர். இது 2 தடவை நான் 2-3 தடவை கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. ஸோ ஈச் அண்ட் எவரி கால் அதோட வேல்யூ வந்து என்ன ஆகிட்டே இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃபஸ்ட் 1, அடுத்து 2, அடுத்து 3 எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் நமக்கு அந்த அவுட்புட் தான் வருதா அப்படின்ட்டு. ஸோ டீபக் ஒன்லி கொடுக்குறேன், 1 2 3 கரெக்ட், நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பண்ணீங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் பிஸ்னஸ் லாஜிக்கை நீங்கள் இதில் ரைட் பண்ணீங்க. இது நம்ம வேரியபிளில் டைரெக்டாக ஒரே லைனில் பண்ண முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே லாஜிக்கை போட்டு அப்படி தான் நம்ம ஜென்ரலாக எழுதுவோம். அடுத்து ஒரு பிஸ்னஸ் யூஸ் கேஸ் எடுத்துக்குவோம். ஸோ இந்த பிஸ்னஸ் யூஸ் கேஸ் என்ன பண்ண சொல்லுது அப்படின்னா, we have to calculate a property called discount. Discount ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணும் அபெக்ஸ் கிளாஸில். அதுக்கு வேல்யூ செட் பண்ணணும். பட் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரி வேரியபிளில் என்ன இருக்கோ அதை பொறுத்து வேல்யூ செட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் இருந்தால் டிஸ்கவுண்ட் ஷுட் பி 10. இண்டஸ்ட்ரி பேங்கிங் இருந்தால் தென் டிஸ்கவுண்ட் ஷுட் பி 10. ஸோ அட் த சேம் டைம் இந்த டிஸ்கவுண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியை வெளியே இருந்து யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் வெளியே இருந்து யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது இந்த சென்ஸ் வெளியே இருந்து யாரும் செட் பண்ணக்கூடாது டிஸ்கவுண்ட்டுக்கு. பட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், அல்லது இன்னொரு கண்டிஷனில் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் அலவுட். பட் நோ ஒன் இஸ் அலவுட் டு
modify or set up the discount from anonymous window or outside the apex class. அப்போ கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி a read only ப்ராப்பர்ட்டி. இமிடியேட்டாக இதை நம்ம என்ன பண்ணலாம், எழுத ஆரம்பிக்கலாம். நம்ம தான் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் ஆயாச்சு எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதணும் அப்படிங்கிறதுல. லெட்ஸ் ரைட் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி. பப்ளிக் இன்டிஜர். இதில் நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட். ப்ராப்பர்ட்டின்னு எழுதினாலே நம்ம ஒரு கெட் மெத்தட் போடுவோம், ஒரு ரிட்டர்ன் டிஸ்கவுண்ட் அதை ரிட்டர்ன் பண்ணுவோம், அடுத்து ஒரு செட் மெத்தட் போடுவோம், செமிகோலன். இட்ஸ் ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி. அப்போ கண்டிப்பாக இது எப்படி இருக்கணும், ப்ரைவேட்னு இருக்கணும். முடிச்சிட்டோம். ராப்பர், அதாவது அதோட ஜஸ்ட் பாய்லர் பிளேட் கோடை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. இப்போ இந்த டிஸ்கவுண்ட் எப்படி செட் ஆகணும், அதுக்கு பிஸ்னஸில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி. ஸோ யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியை செட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பப்ளிக் வேரியபிள் எடுத்துக்கிறேன், இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு ஒரு பப்ளிக் வேரியபிள் எடுத்துக்கிறேன். யூசர் இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன ஸ்டோர் பண்ணுறாரோ அதை பொறுத்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து என்ன ஆகணும், கால்குலேட் ஆகி ரிட்டர்ன் ஆகணும். புரியுதுங்களா? ஸோ அப்போது யூசர் வந்து என்ன செட் பண்ணுறாரு இண்டஸ்ட்ரியில் அதை பொறுத்து தான் இருக்கணும். அப்போ இந்த இண்டஸ்ட்ரிங்கிற வேரியபிளை நான் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணிக்கிறேன், பப்ளிக்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் அனானிமஸ் விண்டோவிலேருந்து யூசர் என்ன பண்ண முடியும், இந்த இண்டஸ்ட்ரியை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கெட் மெத்தடுக்குள்ளே வந்தாச்சு. லாஜிக் எழுத போகிறோம். இஃப் லாஜிக் வந்து எப்படி எழுத போகிறோம், இந்த இண்டஸ்ட்ரிங்கிற வேரியபிள். இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு வந்து எஜுகேஷன் இருந்தால் 20% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டபுள் ஈக்குவல் டு எஜுகேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியோட வேல்யூ எஜுகேஷன் இருந்தது அப்படின்னா தென் டிஸ்கவுண்ட் ஷுட் பி 20%. ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 20%. சப்போஸ் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் ஈக்குவல் டு பேங்கிங் இருந்ததுன்னா 10% தான் டிஸ்கவுண்ட். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன், எல்ஸ் இஃப் இண்டஸ்ட்ரி இஸ் ஈக்குவல் டு பேங்கிங்னு மாத்திரம். இண்டஸ்ட்ரி இஸ் ஈக்குவல் டு பேங்கிங். இண்டஸ்ட்ரி பேங்கிங்னு இருந்தால் டிஸ்கவுண்ட் ஷுட் பி 10%. சப்போ பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரி செட்டப் டிஸ்கவுண்ட் வில் பி கால்குலேட்டட். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி இண்டஸ்ட்ரியை பொறுத்து என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிருக்குது. இப்போ இதை நம்ம இப்போது செஞ்சு பார்க்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்தாச்சு. Object dot discount is our property. Can I set like this? No, we cannot do that because set method is a private, right? So it's a read only property. But at the same time நம்மளால எதுக்கு வேல்யூ செட் பண்ண முடியும், இண்டஸ்ட்ரிங்கிற இந்த வேரியபிளுக்கு வேல்யூ செட் பண்ண முடியும் பிகாஸ் இண்டஸ்ட்ரி இஸ் a public variable, ரைட்? ஸோ இதில் நான் என்ன கொடுக்குறேன், எஜுகேஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ஐ எம் கோயிங் டு டீபக், ஐ எம் கோயிங் டு ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்கவுண்ட். இண்டஸ்ட்ரிங்கிறத நான் எஜுகேஷனு செட் பண்ணதுனால இப்போ டிஸ்கவுண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு 20 டிஸ்கவுண்ட்டாக வந்திருக்கணும். லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட் அண்ட் செக் வாட்ஸ் தி அவுட்புட் ஐ எம் கெட்டிங். எனக்கு நல் தான் வந்திருக்கு. தட் இஸ் இந்த கோட் இன்னும் சேவ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ லெட் மீ ட்ரை டு சேவ் த கோட். இந்த கோடை சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அகைன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். Okay, so let me try to execute this. எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். debug only. இப்போவும் நல் தான் வந்திருக்கு. ஏன் நல் வந்திருக்கு, இண்டஸ்ட்ரி இஸ் ஈக்குவல் டு எஜுகேஷன் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கோமா, எஜுகேஷன், எஸ் எஜுகேஷன் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்குறோம். தப்பாக கொடுத்ததுனால கண்டிஷன் மேட்ச் ஆகலை. ஸோ நல் வேல்யூ வந்துடுச்சு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. debug only போகிறேன். எனக்கு என்ன வந்திருக்கு, டிஸ்கவுண்ட் 20. சப்போஸ் இன்னொரு யூசர் வராரு, அவர் வந்து இண்டஸ்ட்ரியை வந்து பேங்கிங்னு செட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோம். பேங்கிங் செட் பண்ணும்போது நமக்கு இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும், ரைட்? வென் லைன் நம்பர் 3 இஸ் கெட்டிங் எக்ஸிக்யூட்டட். இப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் எப்படி செட் ஆகிருக்கும், 10 செட் ஆகிருக்கும். பிகாஸ் அவர் வந்து இண்டஸ்ட்ரி எப்படி வச்சுருக்காரு, பேங்கிங்னு வச்சுருக்காரு. அப்போது உங்ககிட்ட ஒரு வேரியபிள் ஆர் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்னொரு வேரியபிளை பொறுத்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா யூ நீட் ரைட் எ பிஸ்னஸ் இம்ப்ளிமெண்டேஷன், ரைட்? இந்த பிஸ்னஸ் லாஜிக்கை உங்களால் ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ரைட் பண்ண முடியும். அது கெட் மெத்தடாக இருந்தாலும் சரி, செட் மெத்தடாக இருந்தாலும் சரி. இந்த ஃபியூச்சர் நமக்கு எங்கே கிடையாது, வேரியபிளில் கிடையாது, ரைட்? ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஜென்ரலி இது வேரியபிள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கும் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், கெட் அண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல ஐடி கெரியருக்காக பார்த்துட்ருக்கீங்களா? நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கெரியர் கேப் நிறையா இருக்கலாம், இல்லை நீங்கள் நான் ஐடியில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ஏன் ஐடியில் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே கரெக்டான ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்.
ஆமாங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு லோ கோட் பிளாட்ஃபார்ம். அதாவது அதில் 60% கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். பாயிண்ட், கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப்பில் தான் நம்மளோட வேலைகள் இருக்கும். ஒரு 40% கஸ்டமைசேஷன் இருக்கும். அதில் சின்ன சின்னதாக கோடிங் வரதான் வரும். ஆனால் அதை ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிறத விட உள்ளே போனதுக்கப்புறம் நல்ல ஈஸியாக வேலையும் பார்க்கலாம். வருடத்திற்கு 3 லட்சத்துலேருந்து 4.5 லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கும். அது ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 30%லேருந்து 40% வரைக்கும் ஹைக் வரும். மினிமம், மேக்ஸிமம் 100%, 200% கூட ஹைக் இருக்கும். இதை நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது. எங்களுடைய ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட் போனீங்கன்னா அதில் பிளேஸ்மெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிளேஸ் ஆனவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்களுடைய லிங்க்டின் லிங்க் இருக்கும். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய ஜாப் ஓரியன்ட், ஜாப் ரெஃபரல்ஸ் கேரண்டீடு மற்றும் ரியல் டைம் ப்ராஜெக்டோடு இருக்கக்கூடிய சேல்ஸ்ஃபோர்ஸ் ட்ரைனிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட் போயிட்டு காண்டாக்ட் அஸ் செக்ஷன் போங்க. அங்கே ஒரு என்கொயரி ஃபார்ம் இருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்களுடைய கெரியர் கவுன்சிலர் உங்களுக்கு ஒரு 1-to-1 கால் போட்டு சேல்ஸ்ஃபோர்ஸை பற்றியும் அதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றியும் கைட் பண்ணுவாங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.